friends, வணக்கம் and welcome to Latha's cooking corner. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல இருந்து வெஜிடபிள் கிரேவி பண்ணி காமிக்க போறேன். அந்த வெஜிடபிள் என்னென்ன வேணும்னு சொன்னா பீன்ஸ், கேரட், இது நோக்கல், அப்புறமா இது மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வீட்ல இருந்துச்சு இதுல mix பண்ணி பண்ணலாம்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுனா பண்ணிக்கலாம், இல்லன்னா வேண்டாம். உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிள் ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த கிரேவி என்னத்துக்குன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன். எனக்கு நான் கீ ரைஸ் பண்ணி காமிச்சேன்ல, அதுக்கு இது கிரேவி பண்ண போறேன்னு சொல்லி அதுதான் இதுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறது. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி சொல்றேன். தேங்காய், ஒரு சின்னதா இருக்கிற தேங்காய் ஃபுல்லா, அது நார்மலா அதுக்குள்ள எதுவுமே மிக்ஸ் பண்ணாம வெறும் கேஷ்யூ மட்டும் ஒரு 10 கேஷ்யூ போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி அதுவும் கிரைண்ட் பண்ணி வச்சது. இது தாளிக்கிறதுக்குன்னு சொல்லி வெங்காயம், ஒரு வெங்காயம் போகுது நீட்டாக கட் பண்ணி வச்சது. இது கொத்தமல்லி கார்னிஷுக்கு, அப்புறமா புதினா கூட கார்னிஷுக்கு தான். அப்புறமா இது மசாலா பவுடரு இல்லை கரம் மசாலா, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது மசாலா பவுடர் இருக்குது சாம்பார் போடுற மாதிரின்னு சொன்னால் அதே எடுத்துக்கலாம். அப்புறமா தனியா தூள், கடுகு, ஆயிலு, அப்புறமா சில்லி பவுடரு, சால்ட்டு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இது அஜினோமோட்டோ கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி போடுறேன். நான் எந்த ரெசிபிலையும் இதெல்லாம் போடலை. ஆனால் இந்த கீ ரைஸுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணதுனால டேஸ்ட் இருக்கட்டும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கட்டும்னு சொல்லி தான் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு மெஷர் ஊற்றினுக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆயில் அப்புறமா நெய் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைவாக போட்டுக்கலாம். இப்போ இது ஆயில் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு போடலாம். கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு. அது நல்லா வெடிக்கும் போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை போட்டுடுறேன். இந்த ஒரு வெங்காயம் சொன்னேல, அந்த ஒரு வெங்காயத்தை போட்டுடுறேன். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ நான் ஒன்றா வெஜிடபிள் போட்டுக்க போகிறேன். மஷ்ரூம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும், அப்புறம் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் போட்டுடுறேன். ஃபுல்லாக திக்காக இருக்கும் இந்த கிரேவி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போவே ஒன்றொன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடுறேன். மஷ்ரூமை நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காது வேண்டான்னா எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்டது ஆகணும் உடம்புக்கு நல்லதுன்னா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சுன்னா அது தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், சில்லி பவுடரு இது 1 ஸ்பூனு, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இது தனியா தூள், இது 1 ஸ்பூன் தான். இது நான் சொன்னேன் இல்லை, இந்த சாம்பார் மசாலா, கரம் மசாலா உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் மசாலா பண்ணி வச்சுருந்தீங்களோ அது வேணும்னாலும் போட்டுக்கலாம். அது 1 ஸ்பூனு. இதுதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சால்ட் 1 ஸ்பூனு, அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம். இந்த அஜினோமோட்டோ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த தேங்காய் அரைச்சி வச்சா இல்லையா அது, அப்புறமா தக்காளி அது போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு அரை வெந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்டேஜ் ஒரு அரை வேகணும், அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும்.
இந்த ஸ்டேஜில் பார்த்து சால்ட்டு காரம் உங்களுக்கு எல்லாம் வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். அப்புறமா தேங்காய் துருவி வச்சேன் இல்லையா, தேங்காய் கூட கேஷ்யூ போட்டு அப்போ நல்லா அது திக்னஸ் கொடுக்கும், அப்புறமா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இதில் அப்புறமா தண்ணி ஊற்றிடுறேன். இதில் தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி எல்லாம் கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த தக்காளி சொன்னேன் இல்லையா, அது ஒரு 3 தக்காளி அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஏன்னா அது பாயில் ஆகணும் இல்லை, அதனால தான். இவ்வளோ போதும், ஏன்னா திக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சிடலாம். என்னோட வெஜிடபிள் கிரேவி கூட ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் ஆயில் எல்லாம் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. இப்போ இது முடிஞ்சிடுச்சு, இறக்கி பிளேட்டிங் பண்ணிடலாம். வெஜிடபிள் கிரேவி பிளேட்டிங் பண்ணியாச்சு. கார்னிஷ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.